தமிழகத்தில் தவேகாவுடைய ஆட்சி வந்து 1 மாத காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் தமிழகத்தில் என்னெல்லாம் பெருசாக மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இவங்க சட்டம் ஒழுங்கை தான் பெருசாக பாதுகாக்க முடியல. எல்லா இடத்திலும் கொலை, கொள்ளை, போதை, கஞ்சான்னு பல இடங்களில் இன்னமும் நடந்து கொண்டே இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதைத்தான் கட்டுப்படுத்த நேர காலம் எடுத்துக்கலாம். இவங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனே, அதுவும் தமிழக மக்களின் வேலைக்காரனாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் முதல்வர் அவர்கள், நான் ₹1 மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க மாட்டேன், யாரையும் கொள்ளையடிக்க விட மாட்டேன் அப்படின்னு பதவியேற்பு விழாவிலே சொன்னார். ஆனால் பாட்டிலுக்கு ₹10 பாட்டிலுக்கு ₹10ன்னு பிரச்சார மேடையிலெல்லாம் பாடினார். இன்றைக்கி மதுபான கடைகளில் அந்த பாட்டிலுக்கு ₹10க்கு மேலே வாங்கப்படுவது நிறுத்தப்பட்டுதானே கேட்டால் நிறுத்தப்படலை. அதுக்கு மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, பாட்டிலை பராமரிக்கிறதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டி வாங்குகிறாங்க அப்படின்றாரு. இது எல்லாம் எவ்வளோ பெரிய கேலிக்கூத்து விளம்பர அரசியல் அப்படின்னு பாருங்கள். ₹10க்கு ஸ்டிக்கருக்கு மேலே ₹10 வாங்குகிற கடைகள் இன்றைக்கும் நிறைய கடைகள் இருக்குது. ஆட்சி தான் மாறிச்சு, காட்சி மாறலை. அதே மாதிரி விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யக்கூடிய இடங்களில் 40 கிலோ சிப்பத்துக்கு ₹40 கூடுதலாக வசூலிக்கிற அந்த அதிகார பிச்சை முறை மாறிச்சான்னு கேட்டால், இவங்க ஆட்சிக்கு 1 மாத காலம் ஆகுது, இன்றைக்கு வரைக்கும் அதுவும் மாறலை. இப்படி விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடின்னு சொன்ன அந்த வாக்குறுதி எல்லாம் தலைகீழாக மாறி பல காரணங்களை கூறி 50,000, 40,000, 30,000, 20,000, 5,000 அப்படின்னு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் 1 ஏக்கர் நெல் விளைய வச்சா ஒரு சுமார் 80 கிலோ சிப்பத்தில் ஒரு 25லேருந்து 35 சிப்பம் வருதுன்னா கூட, அந்த 25லேருந்து 35 சிப்பத்தை நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்கிறதுக்கு சுமார் ₹3,000 லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த லஞ்சம் எங்கே போகுது அப்படின்றத இதுவரைக்கும் இந்த பாட்டிலுக்கு ₹10ன்னு பாடின முதலமைச்சரும் பதில் சொல்லலை. இதை சார்ந்த துறை அமைச்சர்களும் அங்கே வசூலிக்கப்படும் தொகை இவர்களுக்கு எவ்வளோ கமிஷன் போகுது அப்படின்றத இவங்களும் சொல்லலை. இது போன்ற ஒரு மோசமான அரசியலைத்தான் தமிழக மக்கள் மாற்றம்னு விரும்பினாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி மட்டும்தான் இருக்குது. இந்த மாற்றத்திற்கெல்லாம் ஒற்றை விடைனா நாம் தான் மீண்டும் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு தயாராகவும் மீண்டும் இந்த தவேகாவையும் புறந்தள்ளி லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவோம்.